வெல்கம் பேக் டு யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் முதல் நாள் அன்று பூஜை செய்வோம்னு பூஜைக்கு தேவையான பூக்களை வாங்க ஷாப்பிங் வந்திருந்தேன். கேந்தி மலர்களும் சிவந்தி மலர்களும் இருந்துச்சு. தேவையான அளவு பூக்களை வாங்கிட்டேன். இது 2-3 நாட்களுக்கு வரும். எங்க வீட்டு செடியில் மல்லிகை, செம்பருத்தி பூக்கள் பூத்திருந்தது. அதையும் பூஜைக்கு வச்சுக்குவேன். தமிழ் வருஷ பிறப்பு முதல் நாள்ல நிலைவாசல் பூஜை பண்றேன். வீட்டிற்குள் தெய்வங்கள் முதல் மனிதர்கள் வரை அனைவரும் நிலைவாசல் வழியாகத்தான் நம் வீட்டிற்குள் நுழைய முடியும். எப்போதும் நிலைவாசலில் நம்முடைய குலதெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் இருப்பாங்க. நிலைவாசலை சுத்தமான தண்ணீரை வச்சு துடைச்சிட்டு சந்தனம், மஞ்சள், குங்குமம் வச்சிடணும். வீட்டின் கதவு நல்ல வாசனையுடன் இருக்கும். நான் எப்போதுமே நிலைவாசல் கதவிற்கு பூஜை ரூம் போலதான் பூஜை பண்ணுவேன். நிலைவாசலை தாண்டி எந்த ஒரு தீய சக்தியும் நுழையவே முடியாது. எப்போதும் நிலைவாசல் படியில் உட்காரவே கூடாது. சில வீட்டில் நிலைவாசல் படியில் உட்கார்ந்து கதை பேசுவாங்க. பூஜை ரூம்ல நாம கதை பேச மாட்டோம். அதுபோலத்தான் நிலைவாசலும். வீட்டின் தலைவாசல்ல தான் மகாலட்சுமி தாயாரும் கதவுல குலதெய்வமும் இருக்கும். நம்முடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் தெய்வம் குலதெய்வம் தான். அப்படிப்பட்ட குலதெய்வத்திற்கு நாம் கட்டாயம் பூஜை செய்ய வேண்டும். கட்டாயம் விளக்கேற்றணும். நான் சின்னதா அச்சில் கோலம் போட்டுட்டேன். உருளையில் பூக்கள் வைத்தேன். இப்படி வச்சா எதிர் சக்தி உள்ளே நுழையாது. வீட்டிற்குள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். நாம் பொதுவாக வீட்டில் ஒரு உருளையில் தண்ணீர் விட்டு அதில் பூக்களை மிதக்க விடுவோம். இப்படி தண்ணீரில் பூ போட்டு வைக்கும் பழக்கமானது நமக்கு அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை தரும். அந்த காலத்துல விளக்கு ஏற்ற தனியாக வாசலில் மாடம் வச்சிருப்பாங்க. இப்போதெல்லாம் அப்படி வீடு கட்டுறது இல்லை. தலைவாசலில் முக்காலி அல்லது ஸ்டாண்டு போல வச்சு அதன் மேல் விளக்கு வைத்து ஏற்றலாம். நுழைவு வாயிலில் வைக்கும் பொருட்களும் சின்னங்களும் வீட்டில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று சொல்லுவாங்க. வாசலில் செய்யும் சிறு மாற்றங்கள் கூட மொத்த வீட்டின் நன்மைக்கும் காரணமாகி இருக்கும் சொல்றாங்க. நான் மனதார குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நல்லா வணங்கி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஆசி பெற்றேன். இப்போ நிலைவாசல் பூஜை முடிச்சிட்டேன். வீட்டில் உள்ள பூஜை அறையில் பூஜை பண்ணுவோம் வாங்க. பூஜை ரூம்ல நேற்று பூஜை பண்ணிய பூக்கள் காஞ்சி போயிடுச்சு. எல்லாத்தையும் ஒரு சுத்தமான துணியை வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறதே ஒரு தனி கலை தான். சந்தோஷமான கலை. இதை பண்ணவே நேரம் போகிறதே தெரியாது. ஏன்னா நம்ம பூஜைக்கு தேவையான இடத்த ஃபுல்லாக நம்ம கையாலேயே சுத்தப்படுத்தி அழகுபடுத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பூஜை ரூமை க்ளீன் பண்ணி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுவதும் ஒவ்வொரு கடவுள்களுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணுவதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மன அமைதியை தருது. நான் காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் செய்கிறேன். எங்கள் குலதெய்வம் காமாட்சி அம்மன். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு குலதெய்வத்திற்கு பூஜை செய்வதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அகலமான பித்தளை பேசினில் வச்சு தான் அபிஷேகம் பண்ண போகிறேன். முதல்ல தண்ணீரால் அபிஷேகம் பண்ண போகிறேன். அதில் ஒட்டியிருந்த குங்குமம், சந்தனத்தை தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் பால் அபிஷேகம். சுத்தமான பசும்பால் அபிஷேகம் பண்ணினால் ஆயுள் அதிகரிக்கும், ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நான் எப்போதும் பால், தயிர், மஞ்சள், சந்தனம், குங்குமம், தேன், பன்னீர் அபிஷேகம் தான் பண்ணுவேன். நிறைய அபிஷேகம் பண்ணுறதை விட நம்ம வீட்டில் உள்ள சிலைக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினைத்தாலே சுத்தமான தண்ணீர் போதும். மனது சுத்தமாக இருந்தாலே போதும். எல்லா தெய்வங்களும் நம்மளை ஏற்றுக்கொள்ளும். நாமளே நம்ம கையால் அபிஷேகம் பண்ணினாலே நம்ம மனது, நம்ம ஆன்மா அவ்வளோ சந்தோஷப்படும். அந்த நாளில் மனசு நிறைவுடன் இருக்கும். எந்தவித தீய எண்ணங்களுடன் நம்மளை நெருங்காது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் தினமும் பூஜை பண்ணுறதுனால என்னுடைய ஆன்மாவே சுத்தமாக அடைஞ்சிருச்சுன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அபிஷேகம் முடிச்சாச்சு. இந்த அபிஷேக தண்ணீரை எங்களுடைய தோட்டத்து செடியில் ஊற்றிடுவேன்.
அபிஷேகம் முடிச்சுட்டு அப்படியே சிலையை வைக்கக்கூடாது. அதனால் சுத்தமான துணியை வச்சு சிலையை நல்லா தொடச்சி எடுத்துடணும். அபிஷேகம் முடித்து மணக்கும் சந்தனம் வச்சு குங்குமம்லாம் விட்டு அலங்காரம் பண்ணலாம். அம்மனுக்கு சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு. எனக்கு எல்லா அம்மன்களும் பிடிக்கும். எங்கள் வீட்டில் நிறைய அம்மன் அவதாரங்கள் இருக்கும். அம்மன் மீது தீராத பக்தி தான் காரணம். நிறைய பெயர்களில் பல அவதாரங்கள் ஆதி சக்தியானவள் இருக்கிறாள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் சிவனும் சக்தியும் மட்டுமே. கலைமகள், அலைமகள், மலைமகள், இந்த முப்பெருந்தேவியும் ஆதிசக்தியோட அம்சம்தான். எந்த அம்மாவும் தன்னுடைய மகளை பாதுகாப்பது போல என்னுடைய அம்மன்கள் என்னை பாதுகாக்கிறாள். இந்த பூஜையை பண்ணு, அப்படி செய், இப்படி செய் சொல்வது எல்லாமே என்னுடைய அம்மன்கள் தான். எல்லா அம்மன்களுக்கும் வளையல் மாலை போடுவாங்க. அம்மன் எல்லாம் பெண் தெய்வம் தானே. எல்லா பெண்களுக்கும் வளையல் பிடிக்கும். இதை சுட்டி வளையல்னு சொல்லுவாங்க. பெரிய வளையல் வீட்டில் வைத்திருக்கும் சிலைக்கு போட முடியாது. அதனால் சுட்டி வளையல் கடைகளில் கிடைக்கிறது. இது சிவப்பு, மஞ்சள், பச்சைன்னு 3 கலர்ல எல்லா பூஜா ஸ்டோர்லையும் கிடைக்கும். நான் சிவப்பு கலர் தான் வாங்கினேன். இதை 108 அம்மன் போற்றி சொல்லி ஒவ்வொரு வளையலா வைத்து போற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா அம்மன்களும் இதை ஏற்றுக்கொண்டது போல் இருந்தது. மனதுக்கு ஆத்ம திருப்தி கிடைத்தது. தமிழ் புத்தாண்டு நாளில்தான் இந்திரன் பூமிக்கு வந்து மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஏற்படுத்தியவும் சொல்லப்படுது. பிரம்மா இந்த நாளில் தான் உலகத்தை படைத்தார். இந்த ஆண்டு குரோதி வருடம் 38வது ஆண்டு. பஞ்சாங்கப்படி நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. அது உண்மையாக இருந்தாலும் நாம் கடவுளின் கையை இறுக பிடித்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்கும். தங்களின் எதிர்காலம் சிறப்பாகவும் வளமாகவும் அமைய வேண்டும்னு கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். மங்களம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும். வாழ்த்துக்களுடன் யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்க. இது போன்ற வேறொரு பதிப்பில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.